எம்டி நெஸ்ட்ன்றது இந்த குருவி கூடுன்றோம் இல்லையா, அதனால நெஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம தம்பதிகள் 2 பேர் கல்யாணம் பண்றாங்க. இப்பெல்லாம் நிறைய குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்களும் எம்எஸ் முடிச்சுட்டு நேரா செட்டில் ஆயிடுவாங்க. ஒருத்தர் யூஎஸ், ஒருத்தர் வந்து இன்னொரு நாட்டிலையும் போய் செட்டில் ஆயிடுவாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன பிறகு தனியா இருப்பாங்க. 2 பேரும் ரிட்டையர் ஆயிடுவாங்க. இப்போ இவர்களுக்குள்ள ஒரே சண்டை வந்து சில நேரங்கள்ல நான் பிரிஞ்சு போயிடுவோம், டைவர்ஸ் பண்ணிக்குவோன்ற லெவலுக்கு சண்டை வரும். ஏன்னா அப்ப ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ஓடிக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஆஃபீஸ் போகணும். இப்போ 2 பேருக்குமே வேலை இல்லை. அப்போ ஹஸ்பண்ட் வீட்டில இருந்து ஒய்ஃப் மேல அதிகாரம் பண்ணிட்டு இருப்பார். காஃபி கொண்டு வா, டிவியை பார்த்துட்டு அதை பண்ணி இதை பண்ணி திரும்ப இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து பிரியறது தான் தே ஆர் எம்டி நெஸ்ட். உள்ள யாரும் இல்லை, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும், விவாகரத்து வரைக்கும் போகும். இப்போ அந்த மாதிரி விவாகரத்துக்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. வயதானவர்கள் விவாகரத்து 60 வயதுக்கு மேல விவாகரத்துக்கள் அதிகரிது. இதை வந்து தடுப்பது எப்படி? இவங்களுக்கு மறுபடியும் ஒரு கவுன்சிலிங், பல்வேறு விதமான பொழுதுபோக்குகளை இவங்களை ஏற்படுத்திக்கணும். 2 பேரும் பிஸியா ஏதாவது வேலைகளை செய்யணும். ஒரு டிவி ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு அதையே வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, அதற்கு பதிலாக அந்த ஏரியாவில் ஒரு சோசியல் சர்வீஸில் இவங்களை ஈடுபடுத்திக்கலாம். பல்வேறு விதமான உபயோகமான வேலைகளை இவங்க நாட்டுக்கும் செய்யலாம், வீட்டுக்கும் செய்யலாம். சண்டைகள் போடாம ஒரு இணக்கமான அற்புதமான வாழ்க்கையை அவங்க வாழ முடியும். ஸோ எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோமை வந்து இவங்க தவிர்க்க முடியும். இப்போ அது அதிகரிச்சிருக்குது, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. வயதான ஒரு 60 வயதுக்கு மேலே 2 குழந்தைகளும் கல்யாணம் ஆன பிறகு விவாகரத்து கேட்குறவங்க அதிகமாயிட்டாங்க.